திருப்பத்தூரில் சொத்து பிரச்சனையில் அண்ணன் வீட்டின் கதவை சுத்தியால் அடித்து உடைத்த தம்பியிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தாய் பெயரில் இருக்கும் சொத்தை அபகரிக்க முயன்றதாக அண்ணன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? தாயுடன் சென்று அண்ணன் வீட்டின் கதவை சுத்தியலால் அடித்து உடைக்கும் சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. விஸ்வரூபம் எடுத்த சொத்து பிரச்சனையில் நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த கிரிசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பத். வழக்கறிஞரான இவர் அதே பகுதியில் தனது தாய் வனிதா பெயரில் இருக்கும் நிலத்தில் வீடு ஒன்றை கட்டியுள்ளார். தாயின் சொத்தில் தனக்கும் பங்கு வேண்டுமென சம்பத்தின் தம்பியான நேரு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர் அழுத்தம் காரணமாக தம்பிக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரியை சம்பத் வாங்கி கொடுத்துள்ளார். இருப்பினும் வீட்டிலும் பங்கு வேண்டும் என கூறி நேரு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று நேரு தனது தாயார் வனிதாவுடன் சென்று அத்துமீறலில் ஈடுபட்டனர். அண்ணனின் வீட்டுக் கதவை சுத்தியால் அடித்து உடைத்து திறந்துள்ளார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுக்க சம்பத் உடனே அங்கு சென்றுள்ளார். அத்துமீறி நுழைந்து வீட்டின் கதவை உடைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். தகவல் அறிந்து வாணியம்பாடி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். சுத்தியலால் அடித்து வீட்டின் கதவை திறந்த சம்பவம் குறித்து நேரு மற்றும் அவரது தாயாரிடம் போலீசார் விசாரித்தனர். சொத்து பிரச்சனையில் முன்விரோதம் ஏற்பட்டு அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து தகராறில் அண்ணன் வீட்டை தம்பி மற்றும் தாய் அடித்து உடைத்த சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.